சுத்தபரன் சுத்த ஆவியே நின்மாமகிமை சொல்ல வரம் எனக்கிவையே. சுத்தபரன் சுத்த ஆவியே மெத்தவும் சுத்தன் நானே மேவினேன் பாதம் தானே. மெத்தவும் சுத்தன் நானே மேவினேன் பாதம் தானே. உத்தமனம் கெஞ்சுவேனே உன்னை அல்லால் அழிவேனே. சுத்தபரன் சுத்த ஆவியே நின்மாமகிமை சொல்ல வரம் எனக்கிவையே. சுத்தபரன் சுத்த ஆவியே. மத்தியான வேளையில் எங்களோட பேசுங்க, அடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். கர்த்தர் நம்மை அழைத்தது மாத்திரமல்ல, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். we are a next step higher than the rest of the people. அநேகர் அழைக்கப்பட்டிருந்தாங்க, ஆனால் ஒரு சிலர் தெரிந்து கொள்ளும். ஆகையினாலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I am so excited about when God said to that in 2:30 ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் அதை பேசினார். அப்ப யாரும் வரல, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் பேசினார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீர் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவருக்கு நன்றி. ஆகையினால் தெரிந்து கொண்டவர்களாய் சிலராய் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் ஒரு பகுதி, இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார். I am so excited about that phrase. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே அநேக விதமாய் நாம் வாசிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படும். அவங்க கீழ்ப்படிந்து பெற்றுக் கொள்கிறாங்களோ கீழ்ப்படியாமல் பெற்றுக் கொள்கிறார்களோ, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஊதி சிலருக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த ஆவியின் அனுபவம் வெவ்வேறு விதமாக பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஒன்றாய் இருக்க முடியாது. ஆனா மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுகிறதும் பரிசுத்த ஆவியானவர் தான். ஊதி பெற்றுக் கொள்வதும் பரிசுத்த ஆவியானவர் தான். கீழ்ப்படிந்து பெற்றுக் கொள்கிறதும் அது ஒரு விசேஷித்த ஆவி இல்லை, அவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனால் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்ட அந்த ஆவியை பெற்றவர்களுக்கும் ஊதி பெற்றுக் கொண்டவர்களுக்கும் கீழ்ப்படிந்து பெற்றுக் கொண்டவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இது நீங்க நம்புறீங்களோ நம்புங்க. இந்த உலகத்திலே, ஆவிக்குரிய உலகத்திலே இது அதிகமாய் தென்படுகிற ஒரு காரியம். இந்த நாட்களில் கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் மிக சிலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் அப்படி பெறல. எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே தொடப்பட்டார்கள். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே 120 பேர் மட்டும்தான் அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள்.
தெரிந்து கொள்ளப்பட்டார். அநேகர் கர்த்தர் அழைத்திருந்தார். ஆனால் அந்த 120 பேர் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தை காட்டிலும் ஒரு விசேஷித்த விதமாய் அவர்களிடத்தில் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதிலே கொண்டு இன்றைக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் சொல்லல. I don't vouch and say that you will receive this particular aspect of the Holy Spirit. இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் சொல்லல. இது உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம். கரந்தட்டியாண்டு இந்த கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். கரந்தட்டியாண்டு எத்தனை பேர் நம்புறீங்க? அது இன்றைக்கு நாம அந்த ஓட்டத்தை முடித்து விடுவோம் என்று நான் சொல்லல. இது உனக்கும் எனக்கும் முன்பாக வைத்திருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம். கீழ்ப்படுகிறவர்களுக்கென்று தேவன் தந்தருளின ஊற்றப்பட்ட அபிஷேகம்னு போடல, தேவன் தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொரு வார்த்தையும் மகிமையுள்ள வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். அவர் தந்தருளுகிற பரிசுத்த ஆவியானவர். எனக்கு அன்புக்குரியவர்களே, கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்று ஒரு அபிஷேகத்திலே ஒரு டைமென்ஷன் உண்டு. ஆவியானவரை நீங்கள் அளவிட முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். Nobody can measure the depth of the Holy Spirit. அதை அளந்து விட முடியாது. உன்னிடத்தில் இருக்கிற அந்த ஆவியானவர் தான் என்னிடத்திலும் இருக்கிறார். ஆனால் நான் கீழ்ப்படிய அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை கொண்டு பயன்படுத்துகிற விதமே வித்தியாசம். நீங்க பெற்றுக்கொண்டேன்னு சொல்றீங்க, அந்நிய பாஷை பேசலாம், எல்லாருக்கும் முன்பாக நீங்க you will be a different person. மற்றவங்க நினைப்பாங்க அபிஷேகம் பெற்ற மனுஷன் சொல்லுவாங்களா இருக்கலாம். எனக்கு அன்புக்குரியவர்களே, உலகம் அதை பார்த்துதான் ஏமாந்து விடுகிறது. இதை நான் மிகவும் மிகவும் துக்கத்தோடு கூட இந்த செய்தியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அநேகர் அதை கண்டு ஏமாந்து போறாங்க. ஆனால் அந்த கீழ்ப்படிந்தவர்களுக்குரிய பெற்றுக்கொண்ட தந்தருளின கர்த்தர் தந்தருளின அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்கும். இந்த கீழ்ப்படிதல் என்று சொல்வதற்கு நான் I have to give a preamble. நான் ஒரு சுருக்கமான செய்தியை தான் நான் சொல்ல போகிறேன். ஆனா கீழ்ப்படுகிறது என்ன என்று நான் சொல்ல போகிறேன். அந்த கீழ்ப்படிதலுக்கு நான் ஆபிரகாமையும் இயேசு கிறிஸ்துவையும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, எபிரேயர் 11:8 வாசிங்க, வேகமா வாசிங்க அந்த வசனங்களை. There should not be a break. அழகா வாசிக்கணும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அவன் கீழ்ப்படிந்து, the hall of faithல ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கீழ்ப்படிந்தபடியினால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையை நீங்க முதல்ல இருந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்துல அவன் கீழ்ப்படிந்தான்னு எழுதல. நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அதுல 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே கீழ்ப்படிந்து போனான்னு போடல. I want you to carefully note the word which God is using it. ஒரு சின்ன குழந்தையை பார்த்துட்டு அப்பாக்கு அதை எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொன்னா நம்ம சொன்னபடி அது செய்யும்ல, அது கீழ்ப்படிதல் அல்ல. தேவன் சொன்னபடி அவன் செய்தான். ஆனால் கர்த்தர் அவன் கீழ்ப்படிய அவனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார். அல்லேலூயா சொல்லுமா. நீங்க வேதத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் மேல தேவனுடைய ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லப்படல. எங்கேயும் சொல்லப்பட்டிருக்கா?
நான் வாசித்த அளவுக்கு எங்கேயுமே தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் யோசேப்பை குறித்து போட்டிருக்கு. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு செயின்ஸ் பத்தி எல்லாம் போட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று போட்டிருக்கா? என்ன ஒண்ணு தலையாட்ட மாட்டீங்க. ஈசாக்குக்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னு போட்டிருக்கா? யாக்கோபுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னு போட்டிருக்கா? ஆனால் பாருங்க, என் ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் அந்த கீழ்ப்படிதல் வரும். ஆனால் ஆண்டவர் அந்த ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின் படி சொன்னபடியே அவன் செய்கிறான். அதான் 12ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. ஆனால் அவன் கீழ்ப்படுகிறானா என்று ஆண்டவர் அவனை சோதித்து பார்க்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. நீங்க 22ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க எடுத்து நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. அவன் ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து தன்னுடைய கரத்தை நீட்டி அந்த அது என்னது அறிவாளா கத்தியை எடுக்க நீட்டின பொழுது கர்த்தர் உடனே அவர் சொல்கிறார், நீ கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொன்னபடி கேட்டான். இப்பொழுது அவன் சோதித்தான், கர்த்தருக்கு பயந்தவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கேன். இதுவரைக்கும் அவர் அறியலையோ? அப்புறம் கடைசி அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், அல்லேலூயா சொல்லுவோமா? அது எத்தனாவது வசனம்? 18வது வசனம். You see the stages of his obedience. கர்த்தர் எப்படி கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. ஆனா அபிஷேகத்தை பெற்றவன நம்மளுக்கு உடனே தெரிஞ்சிடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? கீழ்ப்படிதல்னா என்னன்னு தெரியணும். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிதல் என்ன என்று கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் ஆபிரகாமோடு தேவன் இருந்தார். தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. in a course of his days. பாருங்க, அவன் அதை கற்றுக்கொண்டான். இப்பொழுது என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் என்று அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இப்பொழுது வாங்க, அந்த கீழ்ப்படிதனால் பெற்றுக்கொண்ட, அந்த கீழ்ப்படிதலினால் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நன்மையை அவன் ஈசாக்குக்கு கொடுக்க பொழுது ஆபிரகாமை குறித்து ஈசாக்கிடத்திலே ஆண்டவர் பேசுகிற ஒரு வசனத்தை இன்றைக்கு இந்த சேர்ல உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் என் கண்களை திறந்தார். ஆகையினால் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய கண்களை இன்றைக்கு திறப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆதியாகமம் 26:4 வாசியுங்கள். கீழ்ப்படிதலிலே இருக்கிற கொஞ்சம் கீழ்ப்படிதலிலே இருக்கிற அத்தனை நெளிவு சுழிவுகளையும் அந்த வசனத்துல ஆபிரகாமை வைத்து ஆண்டவர் ஈசாக்கிடத்திலே சொல்லுகிறார். வாசிங்க அத. நல்லா கவனிங்க. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் கீழ்ப்படிதல். பிரியமான கீழ்ப்படிதல்னா என்ன? அங்க ஒரு 4 ஸ்டெப் சொல்லப்பட்டிருக்கிறது. விதிகள், நியமனங்கள், கற்பனைகள், பிரமாணங்கள். இது எல்லாவற்றையும் அவன் கை கொண்டாதான் அவன் கீழ்ப்படிந்தான் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? அநேகர் நாம் கற்பனைகளை கை கொள்ளுகிறோம், விதிமுறைகளை மீறுகிறோம். இப்ப கிறிஸ்தவ நிலைமை அப்படிதான் இருக்கு. They do not want to come under any rule of the spiritual life. ஆண்டவருடைய விதிமுறைக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறது கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவருடைய ஆழம் கர்த்தருடைய விதியை மீறாமல் கர்த்தருடைய பிரமாணங்களை கைக்கொண்டு
கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய நியமங்களையும், அல்லேலூயா சொல்லுவோமா, நியமங்கள் இஸ் நாட் லா, கற்பனைகள் தான் லா. பட் நியமனங்கள் கர்த்தர் சொன்ன சில வழிமுறைகள், அல்லேலூயா சொல்லுவோமா, சில ரூல் ஆஃப் த கேம். கர்த்தருடைய நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு there is a rule given to everyone. இதை ஆபிரகாம் அப்படியே கை கொண்டபடியினால், அல்லேலூயா சொல்லுவோமா, கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ணப்படாமல் இருந்தாலும் கூட அந்த அபிஷேகத்தினாலே கிடைக்கிற திவ்ய சுவாபங்களை அவன் பெற்றிருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா, கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் மூவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று எழுதப்படல. ஆனால் கர்த்தர் அவர்களை வழி நடத்தி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்து அவருடைய விதிமுறைக்கு ஏற்றபடி அவர்களை நடக்க செய்து அவருடைய நியமங்களையும் பிரமாணங்களையும் கைக்கொள்ள செய்து அவர்களிடத்திலே திவ்ய சுவாபங்களை கொடுத்திருந்தார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இந்த விதிமுறைகளை ஆபிரகாம் கைக்கொண்டபடியினால் அவனுக்கு அந்த ஆவியானவருடைய நற்கனிகளிலே உள்ள விசுவாசமும் நம்பிக்கையுமே அவனுடைய போற்றுதலாய் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா. ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவன் விசுவாசத்திலே அவன் தகப்பன், ஆனாலும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அப்படி என்றால் நீங்க ஆவியின் கனிகளிலே பார்க்கும் பொழுது விசுவாசத்தையும் பார்க்க முடியும், நம்பிக்கையையும் பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் கர்த்தர் கொடுக்கிறது அளவின், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு கொடுக்கப்படுகிற விசுவாசம். அதை வர்த்திக்க செய்கிறது கர்த்தர், வர்த்திக்க செய்கிறார். என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய உபவாசத்தின்படி, என்னுடைய ஜெபத்தின்படி கர்த்தர் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறார். ஆனா நம்பிக்கை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதல்ல, யூ ஹேவ் டு கெட் இட். நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது, நீ முயற்சி செய்து பெற்றுக்கொள்ள வேண்டியது. ஆகையினால் தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, விசுவாசம் இல்ல உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் கொடுக்குமா. அல்லேலூயா சொல்லுமா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் இது மூலதான் இந்த நம்பிக்கையை வளர செய்தார். அல்லேலூயா சொல்லுமா. நம்பிக்கை அவனுக்காக வரல பிரியமானங்களே. God never gives that hope to everyone. கேட்கிறவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் அந்த நம்பிக்கையை தூக்கி கொடுக்கிறது அல்ல. நம்பிக்கை எப்படி புறப்பட்டு வருகிறதுனா, உபத்திரவத்தின் மேல பொறுமை, பொறுமையின் மூலம் பரீட்சை. பரீட்சை என்று சொன்னால் ஆங்கிலத்தில் நீங்க NIV வாசித்தீங்கன்னா இந்த பரீட்சை என்பதற்கு அங்கு கேரக்டர் என்று போடப்பட்டிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். உபத்திரவம் தான் பொறுமை. பொறுமை இஸ் a கேரக்டர். அல்லேலூயா சொல்லுவோம். அது உனக்கு ஒரு குணாதிசயம். அந்த பொறுமை உன்னுடைய குணாதிசயத்தையே மாற்றிடும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு குணாதிசயத்தையே மாற்றி உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. அந்த நம்பிக்கையோடு கூட அவன் விசுவாசித்தான். கீழ்ப்படுகிறவர்களுக்கு இதெல்லாம் வேணும். உபத்திரம், பொறுமை, பரீட்சை, நம்பிக்கை. அப்ப ஆவியின் கனிகள், தேவனுடைய சுவாபங்கள் எனக்கு வரணும்னா ஐ ஹேவ் டு கோ த்ரூ திஸ். அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த கீழ்ப்படிந்து கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறவனுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள் அவருடைய கீழ்ப்படிதலுக்கு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், 6ல இருந்து நீங்க 11 வரைக்கும் வாசி பாருங்க. 8வது வசனத்தை வாசிங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல ஒரு கீழ்ப்படிதலுக்கு இன்னொரு டைமென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுனுடைய கீழ்ப்படிதல் தாழ்மையோடு கூட வந்த ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்போதான் அதனால்தான் அவர் மேல இருந்த அந்த அபிஷேகம் ஒரு விசேஷித்த அபிஷேகமாக மாறினது. கரந்தட்டி ஆண்டு யோவான் எத்தனையோ பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். எத்தனையோ பேர் அபிஷேகம் பெற்றிருப்பாங்க.
இயேசுவானவரும் ஒரு அபிஷேகத்தை பெற்றார். யோவான் ஞானஸ்நானம் கொடுத்ததுக்கு அப்புறம் கரையேறும்போது. அப்போ அவரிடத்தில் இந்த அந்த அபிஷேகம் அவருடைய கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, அவருடைய தாழ்மை. ஒரு யோவான் இடத்துல போய் அவர் ஞானஸ்நானத்தை எவ்வளவு பெரிய தாழ்மை பாருங்க. வானாதி வானத்தை படைத்தவர் தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஞானஸ்நானமே தேவையில்லை. ஆனால் ஒரு ஞானஸ்நானத்தை ஒரு மனுஷன் மூலமாய் பெற்று அந்த கீழ்ப்படிதல், அந்த தாழ்மை அவருக்கு அந்த அபிஷேகத்தை நிலைத்திருக்க செய்தது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. ஒரு விசேஷித்த தன்மையை அவருக்கு கொடுத்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க. இல்ல எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதுல ஐ வில் டெல் யூ another dimension. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அதுதான் முக்கியம். அவர்கிட்ட இருந்த அந்த கீழ்ப்படிதலினாலே பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் அவரை பூரணராக கடந்து செல்ல வச்சதான். அவர் பூரணர் ஆனதற்கு அப்புறம் அந்த கீழ்ப்படுகிறவர்கள் எல்லாருக்கும் ரட்சிப்பை அவர் பகிர்ந்தளிக்கும்படி அவரிடத்தில் இருந்த அபிஷேகம் செயல்பட்டது. கரந்தட்டி ஆண்டவருக்கு. அப்படி என்றால் இன்றைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ. இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நீங்கள் கீழ்ப்படிந்து உங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்துல கீழ்ப்படிந்து இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருப்பீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு உங்க பரிபூரணத்தை பகிர்ந்து அளிக்க முடியும். கரந்தட்டி ஆண்டவருக்கு. இதுதான் கீழ்ப்படிந்தவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியமான அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. மாம்சமான யாவர் மேலும் பெற்று ஊற்றப்பட்ட அபிஷேகம் எதையாவது உளறிக்கிட்டு இங்க நல்லா பேச வேண்டியது, வெளியே போனோன்னு கெட்ட வார்த்தை பேச வேண்டியது. கீழ்ப்படிந்து பெற்றுக் கொள்கிற அபிஷேகம் ஒரு வித்தியாசமான அபிஷேகம். எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் மிகவும் வைராக்கியத்தோடு இந்த வசனத்தை பேசுகிறேன். ஆவிக்குரிய உலகத்திலே படுகிற பாடு, இந்த ஆவியானவர் படுகிற பாடு, ஆவியானவரை படுத்துகிற பாடு, இன்றைக்கும் அந்த சரீரத்திலே அவர் அனுபவித்த பாடுகளை காட்டிலும் ஆவியானவர் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்று கொடுக்கப்படுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுவோம். இதை நாம் பெற்றுக் அதுதான் மகிழ்ந்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்க முடியும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு நாம் ரட்சிப்பை, மற்ற ஆசீர்வாதத்தை, மற்ற நன்மையை, கர்த்தருடைய வரங்களை நீ கரம் வச்சு சோமன்னாலே அந்த தீர்க்க தரிசனம் வரும், அவங்களுக்கு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கரம் வைத்து செபித்தாலே அங்கு சுகமாகும், சுகமளிக்கும் வல்லமையும் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுமா, பகிர்ந்தளிக்க முடியும். ஆபிரகாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் are very good models for that obedience. அல்லேலூயா சொல்லுமா. கீழ்ப்படிதலுக்கு அவர்களை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு மாடல் நான் அந்த வேதத்திலே நான் பார்க்கல. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, போகட்டும். இப்பொழுது ஆஃப்டர் கிவிங் திஸ் பிரியாம்பிள், இன்றைக்கு நான் அபிஷேகம் பெற்றுக் கொள்கிறது இன்றைக்கு ஒரு விசேஷித்த விதமாய் என்னிடத்துல தங்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு இதை கேட்டுக்கொள்ள? இதுதான் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அதை நோக்கி பொறுமையாய் ஓடுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. இன்றைக்கே பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் ஐ cannot vouchsafe and say இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் சொல்லல. இன்றைக்கே நீங்க அப்படியே கீழ்ப்படிந்தீங்கன்னா, ஆண்டவரை போல நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னா, ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்தீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமா இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. போகட்டும். பேதுருவும்
அவனோடு கூட இருந்த 120 பேரும் கீழ்ப்படிந்து இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டாங்க. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, ஆண்டவர் பரமேறும் பொழுது லூக்கா 24ஆம் அதிகாரம் அவர்களிடத்திலே ஒரு வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் எருசலேமிலே இருங்கள். நல்ல அந்த வார்த்தையெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். லூக்கா 29:49 நீங்க எருசலேமிலே இருங்கள் என்று சொல்லுகிறார். உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே இருங்கள். இப்போ அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு நீங்க வந்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல நீங்க 4, 5, 6 வசனத்தை வாசித்தீங்கன்னா அதே காரியம் தான் சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இதை லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகளிலே எழுதும் பொழுது அந்த இருங்கள் என்று சொன்னதை காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். You should tarry in Jerusalem. எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இப்ப எல்லாரும் நம்ம எருசலேமுக்கு போயிட்டு தான் அங்க பெற்றுக்கொள்ளணும்னு கிடையாது. இப்ப நிறைய பேர் எருசலேமுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, புண்ணிய இடம்னு போயிட்டு இருக்கிறாங்க. அது புண்ணிய ஸ்தலம் அல்ல. எருசலேம் என்பது நீங்க தான் எருசலேம். கர்த்தர் எங்கே பிரசன்ன இருக்கிறாரோ அந்த இடம் தான் எருசலேம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் இருதயத்தில் அவர் வாசமா இருக்கிறார்னா அதான் எருசலேம். உங்க வீட்டிலே அவர் இருக்கிறார் என்றால் அதான் எருசலேம். இப்படி மேலறையிலே அவர் இருக்கிறார் என்றால் இதுதான் எருசலேம். அவருடைய பிரசன்னத்திலே காத்திருக்கணும். அவங்க உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் 120 பேர் அந்த மேலறையிலே காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கீழ்ப்படிந்தாங்க. நல்லா கவனிங்க. இது ஆண்டவர் 40வது நாள் 40 நாட்கள் இந்த உலகத்திலே இருந்து அவர் பரமேறும் பொழுது சொன்னப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த அபிஷேகம் நடக்கப்படுகிறது 50வது நாள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் நீங்க அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க நேர அந்த ஒலிவ மலையிலிருந்து, நல்ல கவனிங்க, ஒலிவ மலையிலே அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அந்த ஒலிவ மலையிலிருந்து அவர்கள் ஒரு ஓய்வு நாள் பயண தூரமாக எருசலேமுக்கு நடந்து வராங்க. அல்லேலூயா சொல்லுமா? அந்த ஒலிவ மலையிலிருந்து எருசலேம் வருவதற்கு ஒரு ஓய்வு நாள் பயணம். அதுல நடந்து வந்து நேரா மேலறைக்கு போறாங்க. கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் 10 நாட்கள் காத்திருக்கிறாங்க. 10 நாட்கள் கழித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 10 நாட்கள் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் கூட அந்த மேலறையிலே காத்திருக்கிறாங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் அபிஷேகம் கிடைக்குது. உங்களுக்கு நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்து பெற்றுக்கொள்ளலாம். மாம்சமான யாவர் மேலும் நான் அது தப்பு சொல்லல. ஆண்டவர் ஊற்றுனா ஊத்தட்டும், குடியார மேல ஆண்டவர் அபிஷேகத்தை ஊத்துனா ஊத்தட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஐ கேனாட் கிவ். ஆண்டவர்கிட்ட நான் போய் ஆலோசனை சொல்ல நான் மனுஷன் அல்ல. ஊத்துனா ஊத்திட்டு போறாரு. நீங்க பாட்டு டான்ஸ் படும் போது நீங்க அபிஷேகம் கட்டினா வாங்கிக்கீங்க. ஆனா அந்த அபிஷேகத்துக்கும் இந்த அபிஷேகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அதைத்தான் நான் போதிக்கிறேன். அதை அபிஷேகம் இல்லை என்று நான் சொல்லல. அந்த அபிஷேகத்துக்கும் இந்த அபிஷேகத்துக்கும் வித்தியாசம் உண்டு என்று நான் சொல்லுகிறேன். 10 நாட்கள் அவர்கள் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் கூட ஒருமனப்பட்டு அந்த மேலறையிலே இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த இடத்துல ஒரு பெருங்காற்று வீசுகிறது. அந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய காற்று வீசப்படுகிறது. வானத்திலிருந்து பிளந்த நாவுகளைப் போல அந்த நாட்களிலே உண்டான அக்கினி ஸ்தம்பம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த அக்கினி ஸ்தம்பம் அப்படியே பிரிந்த நாவுகளைப் போல இறங்கினது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு அதே அக்கினி ஸ்தம்பம்.
It splintered. It came upon the people. அப்படியே பிளந்த நாவுகளை போல அவர்கள் மீது இறங்கினார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அவர்கள் பல பாஷைகளிலே பேசினார்கள். அப்போ கீழ்ப்படிந்தவர்களுக்கு கிடைக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். ஆனால் அவர்கள் சிலர் பேசின பாஷைகளை அவர்களால் என்ன பண்ண முடிகிறது? தெரிந்து கொள்ள முடியுது, அறிந்து கொள்கிற மனுஷர். ஆகையினால் தான் இந்த பாஷையை பற்றி நான் ஒரு லைன் சொல்லட்டும். 4 வகையான பாஷைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 28:11 பார்த்தீங்கன்னா 2 காரியம் தான் அங்கு சொல்லப்படுகிறது பழைய ஏற்பாட்டிலே. பரியாச உதடுகள், அந்நிய பாஷை. அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கு சொல்லப்படுகிறது 2 பாஷை. ஒன்னு பரியாச, ஸ்டாமரிங் டங்ஸ், பரியாச உதடு. அந்நிய பாஷைகளினாலே என் ஜனங்களோடு கூட நான் பேசுவேன். ஆனால் புதிய ஏற்பாடு நான் ரெஃபரன்ஸ் சொல்ல விரும்பல, நீங்க எடுத்து வாசிங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கு வேதம் சொல்லுகிறது, ஓகே, செப்பனியா 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. அந்த பரியாச பாஷையை சுத்தமான பாஷையாக கர்த்தர் மாற்றுவாராம். கரந்தட்டி ஆண்டவருக்கு. அப்போ அங்க இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற சத்தியம், பரியாச உதடு, அந்நிய பாஷை. அந்த பரியாச உதடை அவர் சுத்தமான பாஷையாக மாற்றுவார். அது செப்பனியா 2:9 தான் நினைக்கிறேன். வாசிங்க. 3:9. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி நான் அவர்களுடைய பாஷையை சுத்தமான பாஷையாக மாற்றுவேன். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான். எத்தனை நாள் ஸ்டாமரிங் டங்ஸ்? ஆகையினால் இந்த பரியாச உதடுகளை கர்த்தர் சுத்தமான பாஷையாக மாற்றுவாராம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு சுத்தமான பாஷை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரியாச உதடுகளினாலும் சரி, அந்நிய பாஷையானாலும் சரி, அந்த சுத்த பாஷையானாலும் சரி, அது மனுஷர் பாஷையாக இருக்கலாம். நீங்க வேதத்தை திறந்து புதிய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா அந்த அந்நிய பாஷைகள் என்று சொல்லப்படுகிறது மனுஷர் பாஷைகளாக இருக்கலாம், மனுஷர்கள் பேசுகிற பாஷையாக இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறாங்க, அந்த 120 பேர் அவங்க பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஜென்ம பாஷையிலே பேசுகிறதே நாங்கள் கேட்கிறோமே, தேவனை மகிமைப்படுத்துகிறதே நாங்கள் கேட்கிறோமே, மனுஷர்கள் அறிந்து கொள்கிற பாஷையிலே அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் சில வல்லுனஸா பேசுறவங்களை மட்டும் அவங்க கேட்டிருக்கிறாங்க, மற்றவங்களெல்லாம் 10 துர்மார்க்க வெறி கொண்டவர்கள் என்று சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் இப்ப இந்த 4 வகையான பாஷைகளும் அந்த இடத்துல பேசப்பட்டிருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? சிலர் பரியாச உதடுகளால் பேசியிருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த 120 பேர்ல ஒரு சிலர் பரியாச பாஷை பேசியிருப்பாங்க, ஒரு சிலர் மனுஷர் பாஷைகளை பேசியிருப்பாங்க, ஒரு சிலர் தூதர் பாஷைகளை பேசி இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. தேவனுடைய பாஷையை சிலர் பேசி இருக்கக்கூடும். கரந்தட்டி ஆண்டவருக்கு. அப்போ ஒருவேளை நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய தாழ்மை, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் சில பேர் அபிஷேகத்தை வல்லமையை பெற்றுக் கொள்கிறாங்க, ஆனால் என்ன பண்ணல, அவங்களுக்கு அந்நிய பாஷை வர இல்லை, அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்க, உங்களுடைய அர்ப்பணிப்பை இன்றைக்கு மாற்றுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய விதிமுறைக்கு வாங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் இல்லையா? இந்த கீழ்ப்படிந்தவர்களுக்கு கிடைக்கிற அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீங்கன்னா நிச்சயமா தேவனுடைய பாஷையை பேச முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? நிச்சயமா தூதர் பாஷைகளை பேச முடியும்.
நிச்சயமாய் மனிதர்கள் பேசுகிற பாஷைகளை பேச முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. சில வேளைகளிலே நான் பேசுகிற பாஷை ஒரு ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. அது எப்படி என்று கண்டுபிடித்தேன் என்றால், அந்த நாட்களில் இந்திரா காந்தி இருக்கும் பொழுது ஒரு பெரிய கான்பரன்ஸ் நம்ம இந்தியாவில் நடத்தினாங்க. அப்போ எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற பிரசிடென்ட்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் தே அசெம்பிள்ட் இன் விஞ்ஞான் பவன் இன் நியூ டெல்லி. அவங்க ஒவ்வொருத்தரும் வாழ்த்துக்கிறாங்க, அவங்க உங்க பாஷையில பேசுறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. அப்பொழுது எனக்கு அந்நிய பாஷை வரம் பெற்ற அந்த புதிய நாட்கள். அப்பொழுது நான் பேசுகிற பாஷை எப்படிப்பட்ட பாஷை என்று எனக்குள்ளே ஒரு சந்தேகம் ஏற்பட்ட நாட்கள். அப்பொழுது அந்த டிவியில பார்க்கிறேன், அந்த ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் பேசுகிற பாஷை நம்ம பேசுகிற பாஷை மாதிரி இருக்கு. அன்றைக்கு மிகவும் நான் உற்சாகப்பட்டேன். தெரியாது நீங்க எந்த பாஷை பேசுறீங்க. ஆச்சரியமா இருக்கும் பிரியமானவர். You'll be speaking some language which you do not know. There are several lakhs and lakhs of languages in this world. தூதர்கள் பாசுகிறார். பரலோகத்துக்கு எடுத்து போனார்ல ஆண்டவர், இந்த பவுலடியாரை நான் சொல்ல மாட்டேன், நான் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டேன், நான் சத்தியமா சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. பவுலடியார் எழுதி வைத்திருக்கிறார். அங்கு தூதர்கள் பாசுகிற பாசி அவரு கேட்டார். தூதர்களுக்கென்று ஒரு பாஷை, அங்கு தேவனோடு கூட பேசுகிறதுக்கு ஒரு பாஷை. அல்லேலூயா சொல்லுவோமா. எனக்கு அது வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. இன்னும் கீழ்ப்படியணுமா, இன்னும் என்னை தாழ்த்தணுமா, இன்னும் என்னை புழுதியும் சாம்பலும் ஆக்கணுமா. ஐ எம் ரெடி. I want to talk in the heavenly language. தேவனோடு கூட பேச விரும்புகிறேன். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிந்தவர்களுக்கு பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் என்ன செய்து, அந்த அப்போஸ்தலர் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு அப்படியே பேதுரு எடுத்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்றான். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. கீழ்ப்படுகிறவர்களுக்கு கிடைத்த பரிசுத்த ஆவியினாலே ஒரே நாளிலே 3000 பேர் கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த அபிஷேகம் அவங்களை என்ன பண்ண வைக்குதுன்னா, கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு மனுஷர்களை குணமாக்குகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. சாலமோன் மண்டபத்திலே, அலங்கார மண்டபத்திலே அவன் பிறவி சப்பானி ஒருத்தன் இருக்கிறான். அப்பொழுது என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்ல, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. கீழ்ப்படிந்தவர்களுக்கு கிடைக்கிற பரிசுத்த ஆவியின் அலங்காரம். பேதுரு நடந்து போறான். அவன் நிழல் பட்டாவது வியாதியஸ்தர் குணமாக்குவாங்கன்னு அவனை ரோட்ல எல்லாம் படுக்க வச்சிருப்பாங்க. அவன் பேதுரு அவ்வளவு பிஸி ஆயிட்டார். அவர் நடந்து போனா அவருடைய நிழலாவது படட்டும். பவுலுடைய உருமால்களும் கச்சைகளும் மேல பட்டா போதும். கீழ்ப்படிந்தவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அது நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. நான் சொல்றேன், இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள இந்த விதின்னு சொல்லும் பொழுது டிசிப்ளின், ஒழுங்கு. இப்ப ஒழுங்கே இல்லையே, அவைக்குரிய வாழ்க்கையில ஒழுங்கே இல்லையே. யோசிச்சு பாருங்க. விதிமுறைகளை மாற்றிக்கொள்கிறாங்க. ஆலயத்துக்கு 7 மணிக்கு வரணும்னா, அன்னைக்கு நான் மார்னிங் சர்வீஸ் போயிருக்கேன், 7:40க்கு ஒரு குடும்பம் வருது. கம்யூனியன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு குடும்பம் அந்த ஆலயத்துக்கு வர்றாங்க. ஒழுங்கு இல்லையே. இதான விதிமுறை. இது எழுதப்படாது. யூ ஹேவ் அ ரூல் புக். அல்லேலூயா சொல்லுவோமா. There is no rule book in the Christian world today. அதை வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்தவங்க வாசிங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் அந்த நாளிலே சவுலுக்கு ஒரு விதி கொடுக்கிறார், ரூல்.
என்ன கொடுக்கிறாரு? எனக்கு முன்னே கில்காலுக்கு போ. ம் 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 A rule is given. You have to wait for 7 days. விதி கொடுக்கப்பட்டிருக்கு, அங்கு பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நீங்க அந்த 4 அந்த இதை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சவுலுக்கு சாமுவேல் மூலமாய் சவுலுக்கு சொல்கிற அந்த கட்டளையை பார்த்தீங்கன்னா, அதுல பிரமாணமும் இருக்கு, கற்பனையும் இருக்கு, நியமங்களும் இருக்கு, ரூலும் இருக்கு. இது எல்லாத்தையும் கீழ்ப்படியணும் சார். அவன் கற்பனையை மாத்திரம் கீழ்ப்படுகிறான். இவ்வளவு கிளவர் ஃபெலோ பாருங்க. இப்ப இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க கற்பனையை மாத்திரம் கீழ்ப்படிவாங்க. They don't follow any rule. They don't follow any நியமங்கள். என்ன வேணாலும் செய்யலாம். அபிஷேகம் இருக்கு எனக்கு. You can sit on the TV. எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்படியே அபிஷேகம் இருக்கு. There is a rule. ஒரு விதிமுறை இருக்கு சார். எதுமா? அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ். அது நான் ரூல் எடுத்துக்கிட்டேன். There are certain requirements. ஆவிக்குரிய கீழ்ப்படிதலுக்குள்ள requirements. There is a commandment. கற்பனைகள் உண்டு. அந்த 26:4 வாசிக்கிறார், ஆங்கிலத்தில் வாசிக்கிறார். ரிக்வயர்மெண்ட்ஸ், விதி. விதினா நான் ரூல் தான். நான் விதினா நான் ஃபேட்னு எடுத்துக்கல. That's a rule. நான் ஆபீஸ்க்கு 8 மணிக்கு போகணும். That's a rule. It may not be a commandment. It's a rule. அந்த ரூலுக்கு நான் மதிக்கலன்னா இவன் அப்படிதான் பண்ணான். கற்பனைகளை அது யார் அதை செய்யணும், சர்வாங்க தகன பலி யார் செய்யணும், நான் வந்து செய்வேன். பட் அந்த கமாண்ட்மெண்ட் செய்யறதுக்கு ஆண்டவர் சில வழிமுறைகளை சொல்றாரு. அத அவன் கீழ்ப்படியல. அல்லேலூயா சொல்லுவோமா? கீழ்ப்படியல. அதனால் தான் அவனிடத்தில் இருந்த அபிஷேகம் காலாவதி ஆயிடுச்சு. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். There is a rule. There is a requirement, as my wife says. There is a requirement for becoming obedient to God. There is a commandment. There is a law. There is a requirement. எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் அவங்க தங்களுடைய பலனை பரிபூர்ணம் அடைஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். கரந்தட்டி ஆண்டவருக்கு. அப்படியே ஈசாக்குக்கு டிரான்ஸ்பர் பண்ண, அப்படியே அந்த பலனை கர்த்தர் கொடுத்த அந்த பரிபூர்ணத்தை அப்படியே ஈசாக்குக்கு அவனுக்கு கொடுக்க முடிந்தது. ஈசாக்கு அப்படியே அதை யாக்கோபுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு கொடுக்க முடிந்தது. இரண்டாவது, பவுலடியாரை குறித்து ஒரு வார்த்தை. அகிரிப்பா ராஜாவிடத்தில் அவன் ஒரு he makes a statement. அப்போஸ்தலர் 26:19 அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்க. அப்போ அந்த கீழ்ப்படிந்தவனுக்கு அந்த அன்னைக்கு அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல ஒரு காரியம் நடக்குது. அந்த 10 நாளுக்குள்ள ஒரு நாள்ல யூதாஸ் காரியத்துக்கு பதிலா ஒரு மத்தையான்ற ஒரு சீசனை அவர்கள் சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. ஆனா அவன் பேரையே காணும். எப்பாவது வேதத்துல வாசிச்சிருக்கீங்களா? உனக்கு தெரியுமா? எங்கேயுமே அவன் பேரை காணும். இது என்னமோ அந்த நாட்கள்ல ஒரு சீட்டு போட்டு எடுத்தாங்க, மத்தியா வந்துருச்சு. ஆனா கர்த்தர் நியமித்த அப்போஸ்தலர் யார் தெரியுமா? பவுலடி. நான் இன்னைக்கும் நினைக்கிறேன் அந்த 12 அப்போஸ்தலர்ல ஒருவனாய் நான் நினைக்கிறேன் பவுலடியாரை தான் கர்த்தர் நியமித்தார். மற்றவங்களை ஐ எம் நாட் அண்டர்மைன்.
எனக்கு அன்புக்குரியவர்களே, அவன் சொல்றான், அவன் கீழ்ப்படுகிறான். ஏன்னா அந்த 120 பேரோட அவன் இல்லை. ஆனால் அவனுடைய கீழ்ப்படிதலை பற்றி வெகு விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே. கரந்தட்டி ஆண்டவர் அந்த 11 சீஷர்களும் எவ்வளவு கீழ்ப்படிந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அதை காட்டிலும் பவுல், அந்த சவுல் என்கிற வாலிபன் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிந்தாள் என்று விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நின்று, நான் இந்த பரம தரிசனத்திற்கு நான் இப்பொழுது அப்போஸ்தலர் 9க்கு வாங்க. அப்பொழுது கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தின் மூலமாய் அவனை கான்ஃபரன்ட் பண்ணுகிறார். அப்பொழுது அவன் கீழே விழுந்து விடுகிறான். அவனுடைய கண் பார்வையை போகிறது. எல்லாரும் இந்த வெளிச்சத்தை பார்க்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிற சத்தத்தை அந்த சவுல் காதுக்கு மாத்திரம் தான் கேட்குது. அல்லேலூயா சொல்லுமா. அப்பொழுது அவனிடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்க, அதுக்கு கீழ்ப்படுகிறான். நீ பட்டணத்துக்கு போ. நீ இப்பொழுது என்ன பண்ணு, கீழே விழுந்து கிடக்கிறவனை ஆண்டவர் சந்திச்சு பேசுறார். நீ இப்ப எழுந்து பட்டணத்துக்கு போ. நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு. இந்த 9 அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாரு. இன்னைக்கு இந்த அபிஷேக கூட்டத்துக்கு அப்படி வர்றீங்களா? நீ எழுந்து போ. நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு சொல்லப்படும். அந்த சொல்லப்படும் என்று சொன்னா அவர் சொல்லுகிறதை கேட்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறான். 3 நாள் இரவும் பகலுமாய் புசியாமலும் குடியாமலும் ஒரு இடத்துல இருக்கிறான். அவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன? நீ பட்டணத்துக்கு புறப்பட்டு போ. நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். அதற்காக அவன் உபவாசத்தோடும் புசியாமலும் குடியாமலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் அனனியாவுக்கு தரிசனமாகிறார். அப்பொழுது அவன் இப்பொழுது நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், நீ அவனுடைய பார்வை அளிக்கும்படிக்கு உன் கரத்தை அவன் மீது வை என்று அனனியாவுக்கு ஒரு தரிசனம். ஆனால் அதே நேரத்தில் இவனுக்கும் ஒரு தரிசனம். How God the Holy Spirit orchestrates everything to honor the man who was obedient to God. நான் இன்னைக்கு வாசிக்கும் பொழுது அப்படியே பரவசம் அடைந்தேன். அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். How beautifully God orchestrates everything to honor that man. To honor the man who was obedient to God. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த அந்த சவுலை ஆண்டவர் எப்படி கனப்படுத்துகிறார். இவனுக்கு அதே நேரத்தில் சவுலுக்கும் ஒரு தரிசனம். இப்படி அனனியா என்கிற ஒருவன் வருவான். அவன் நீ பார்வை அடையும்படிக்கும் அவன் உன் மீது வந்து கைகளை வைப்பான். இது தரிசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் அனனியாவுக்கு இன்னொரு காரியமும் வெளிப்படுகிறது. ஆண்டவர் பேசும் பொழுது இன்னொரு சில ஆழமான காரியத்தை சொல்லுகிறார். அவன் பார்வை அடையும்படிக்கும் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் கர்த்தர் என்னை அனுப்பினார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. பார்வை அடையும்படிக்கு அவனுக்கு தரிசனத்தில் சொல்லப்பட்டது பார்வை அடையும்படிக்கு. பார்வை அடையும்படிக்கு உன் கரத்தை அவன் மீது வைய என்றுதான் சொன்னார். ஆனால் அவன் கரத்தை வைப்பதன் ஆழம் அந்த அனனியாவுக்கு இருந்த இந்த பரிபூர்ணத்தை, அவனுடைய தாழ்மை, அவனுடைய கீழ்ப்படிதலினாலே அவன் சவுல் மீது வைத்த பொழுது அவனும் அபிஷேகம் பெறுகிறான். கரந்தட்டி ஆண்டவருக்கு இது வேணும் சார். இது கட்டாயம் வேணும். கீழ்ப்படிதலுக்கு பெற்றுக் கொள்கிற இந்த அபிஷேகத்தின் வல்லமையை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அந்த அபிஷேகத்தை குறித்து நீ பரிசுத்த ஆவி பெறுவதற்குத்தான் அனனியா அனுப்பப்பட்டார் என்று கேள்விப்பட்டு அவன் கை வைக்கிறான். அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறான். அந்த அபிஷேகத்தை குறித்து வேறொரு இடத்திலே அவன் சாட்சி கொடுக்கிறான். 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த அனனியா வைக்கிற அந்த காரியத்தை சொல்லிக்கொண்டு அந்த அபிஷேகத்தை பற்றி சொல்கிறான். 14வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும், நீ நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை
முன்னமே தெரிந்து கொண்டிருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். முன்னமே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அந்த சவுல் என்கிற வாலிபனை என் நாமத்திற்காக அவன் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நானே அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி 9ஆம் அதிகாரத்தை நீங்க 16வது வசனத்தை வாசிப்பாங்க. தேவனுடைய திருவுள்ளத்தை அறிய அண்ணனிய கை வைக்கிறான். அவனுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்குது. அந்த அபிஷேகம் என்னவா? தேவனுடைய திருவுள்ளத்தை அறியவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும், அவருடைய பரிசுத்த முகத்தை தரிசிக்கவும் என்னப்பட்ட ஒரு அபிஷேகம். கீழ்ப்படிந்தவனுக்கு கிடைக்கிற ஒரு அபிஷேகம். கருத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. பொய்யான தரிசனம் வராதுங்க. சாத்தானும் தரிசனம் கொடுப்பான். ஆனா உண்மையான தரிசனம் அந்த கீழ்ப்படிந்து கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறவனுக்கு ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுப்பார். கருந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஆகையினாலே அவன் உடனே எழுந்து இவர்தான் கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினானாம். 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வீட்டுக்கு சென்று வாசிப்பார். He demonstrated that Jesus is Christ. என்ன அருமையான ஒரு அபிஷேகம் பாருங்களேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அவனுக்கு வேத ரகசியங்கள்லாம் தெரியும், வேத பிரமாணங்களும் நல்லா தெரியும். அவன் பரிச்சயம், வேதத்தை நன்றாய் அறிந்தவன் தான். ஆனால் அவனுக்கு இப்படிப்பட்ட கிருபைகள் கிடைக்கல. எப்பொழுது கிடைக்கிறது? ரொம்ப நான் ஆச்சரியப்படுவேன். பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு சொல்லப்படும். அந்த மாதிரி ஒரு கமாண்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா யார் எனக்கு சொல்லுவான்னு சொல்ல வேண்டியவங்களை போய் தேடிக்கிட்டு போவோம்ல. நம்ம யார் சொல்லுவா? நிறைய தீர்க்கதரிசி அந்த ஊர்ல இருந்திருப்பான்ல, ஞானதரிசிக்காரன் இருப்பான்ல, அவன்கிட்ட போய் கேட்டுக்கலாமே. அப்படி போயிருப்போம். அவன் வீட்டில் புசியாமலும் குடியாமலும் அவன் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனுக்கு கீழ்ப்படிந்து இவ்வளவு எலாபரேட்டா அவனை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இப்படி அவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆகையினாலே கர்த்தர் அவனுக்கு அநேக ஆவிக்குரிய வரங்களை குறித்து வெளிப்பாடு கொடுத்திருந்தார். நல்ல கவனிங்க, மற்ற அப்போஸ்தலர்கள் அப்படி வரங்களை குறித்து வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறார். ஒன்னு கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஆவிக்குரிய வரங்கள், அந்த 9 வரங்களையும் கர்த்தர் பட்டியலிட்டு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த கீழ்ப்படிதலினாலே பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தின் நிறைவு மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கும்படி, அல்லேலூயா சொல்லுவோமா, அந்த ஆவியின் வரங்கள் அவர் அப்படியே பகிர்ந்து அளிக்கும்படியாக அதை எழுதி வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. அங்க நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல இன்னும் மேன்மையான வழிகளை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அது எழுதப்படல. அதை யாருக்கு காண்பிப்பாரா? உங்களுக்கு எனக்கும் காண்பிப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா. அநேகருக்கு அந்த 9 வரங்கள் தான் தெரியும். ஆனா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த அபிஷேகத்தை பெற்றனா எனக்கு அந்த வரங்களை காட்டிலும் மேன்மையான வழிகளை கர்த்தர் காண்பிப்பார். கரந்தட்டி ஆண்டவர் முடியும். இன்னும் மேன்மையான காரியங்களை கர்த்தர் காண்பிக்க முடியும். You cannot limit His power only to the 9 gifts of the Holy Spirit. Something more. There is something more. அவர் சொல்றாரு, உங்களை எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாய் பாஷை பேசுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரை காட்டிலும், அந்த 11 அப்போஸ்தலர்களை காட்டிலும். அவர் சொல்லும் போது நான் நினைப்பேன், அந்த பேதுருவை காட்டிலும்
யோவானை காட்டிலும் மற்றவர்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமான பாஷை பேசுகிறேன். உடைய கீழ்ப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கட்டும். கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவன் யூதன் அல்ல, அவன் அப்போஸ்தலர் அல்ல, சீஷர் அல்ல, ஆனால் ஒரு வேறு மனுஷன், ரோமன். அவன் ஆனால் அந்த மனுஷனுக்கு நீங்க நல்ல கவனிங்க, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று ஏற்படுத்திக் கொள்ளுகிறாராம், தெரிந்து கொள்ளுகிறாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏற்படுத்திக் கொள்ளுகிறார் இல்ல, தெரிந்து கொள்ளுகிறார். பக்தி உள்ளவன் தான் எழுதப்பட்டிருக்கிறது. எதில் மேல பக்தின்னு சொல்லல ஆண்டவர். தெய்வ பக்தி உள்ள மனுஷர்களை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார்களாம். அவர்களுக்குரிய அந்த பக்தியை அவர் தன்னிடமாக திருப்புவதற்கு கர்த்தர் முயற்சி செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏவிஎம் ராஜனை எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் சினிமா எல்லாம் பார்த்திருக்கோம்ல அந்த காலத்துல, பார்த்து இல்லையோ? சொல்றேன், அவளை எல்லாத்தையும் சொல்றேன். பார்த்திருக்கீங்களா இல்லையா? அவன் மற்ற தெய்வ பக்தி உள்ளவன். அவன் சினிமா பார்த்தீங்கன்னா நீங்களே அழுதுருவீங்க. அந்த அந்த முருக பக்தி உள்ளவன் அவன். அவன் வாழ்க்கையிலும் அந்த தெய்வத்தை அவன் நம்புகிறவன், அதற்காக அவன் செய்கிறவன். அவன் அந்த அந்த தெய்வத்தை குறித்து அவன் மனதுருகி அந்த இடத்துல பாடுகிற பாடல்கள் அல்லது அவன் செய்கிற சேஷ்டைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே என்ன வந்துடும்? கண்ணீர் வர்றது மாத்திரம் இல்ல, அவன் பாடுற பாட்டை நம்மளும் சேர்ந்து பாடிடுவோம். அப்படி மேக் யூ இன்வால்வ். அவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுதல் பிரியமானது. கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். கருணாமூர்த்தி என்கிற ஒரு சினிமா பார்க்க வைத்தார். அவனுடைய வழியிலே அவனை கொண்டு போனார். கருணாமூர்த்தி என்கிற ஒரு சினிமாவை பார்க்க செய்தார். அதுல அது ஒரு தெலுங்கு படம், அதுல இயேசுவை குறித்த படம். அதை பார்த்து அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் ஏற்றுக்கொண்டான்னா மாத்திரம் இல்ல, அப்படியே அந்த சினிமா துறையை விட்டு வெளியே வந்துட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் அவருக்கு ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல். இதுல ஒரு கால் அது பிரபு சாலமன் அல்ல, நக்மா அல்ல. தயவு செய்து இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் பாருங்க. பக்தி உள்ளவனை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவனை கர்த்தர் எப்படி அவருக்காக திருப்புகிறார். அவனை திருப்பினார். அவன் சினிமா தொழிலே விட்டான். அவன் மனைவி சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தான், அவளும் விட்டு விட்டா. அல்லேலூயா சொல்லுவோமா? அவள் மகளும் சினிமா தொழிலை விட்டு வந்துட்டான். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதான் கீழ்ப்படுத்தி, இதான் கீழ்ப்படுத்தி. அந்த கொர்நேலியு அப்படிதான் கீழ்ப்படினான். அவன் தேவ பக்தி உள்ள மனுஷனாம். தேவனுக்கு பயந்து நடப்பானா, தானும் தர்மம் எல்லாம் செய்வானா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பானா. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த பக்தி உள்ள மனுஷனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டு அவனை தன் வழியாய் திருப்ப ஒரு தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தானம் தர்மம் உன்னுடைய ஜெபம் எல்லாம் எனக்கு it reached me as a memorial unto me, நினைப்பூட்டுதலாக எனக்கு எட்டியது. இப்பவும் போ, நீ யோப்பா பட்டணத்துக்கு போ, அங்கு பேதுரு என்கிற ஒரு மனுஷன் இருப்பான், அவனை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வா. 11ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வசனத்தை அவன் பேசுவான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியே கீழ்ப்படிந்தான் பிரியமானவர்களே. நீங்க அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிச்சு பாருங்க, 10ஆம் அதிகாரத்தை. எனக்கு ரொம்ப இன்னைக்கு காலையில வாசிக்கும் பொழுது எனக்கு அப்படியே புல்லரித்தது. அவன் அந்த யோப்பா பட்டணத்துக்கு அந்த பேதுருவை அழைத்து வர்றதுக்கு அனுப்புகிறான். 2 உறவினர்களை அனுப்புகிறான்.
அதை வாசித்து பாருங்க. அதுல ரொம்ப என்னை ரொம்ப அதிகமாய் என்னை ஆட்டி படைத்தது ஒரு வார்த்தை. 2 உறவினர்களை அழைத்தது, அனுப்பினது மாத்திரமல்ல, ஒரு தேவ பக்தியுள்ள போர்ச்சேவகனையும் அனுப்புகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா. அவன் தேவ பக்தியா இருந்தபடியினாலே அவன் அந்த போர்ச்சேவகங்கள வச்சா ஒரு செல் குரூப் வச்சிருந்திருப்பான்ல, ஜெபிக்கிற ஒரு குழு வச்சிருந்திருப்பான்ல. அவன் தேவ பக்தி உள்ள எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன். அப்ப அந்த போர்ச்சேவர்களை வச்சுட்டு என்ன பண்ணிருப்பான்? அதுல ஒரு சில போர்ச்சேவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக மாறினார். அவனையே அனுப்புறான். அவங்க போய் அழைத்து கொண்டு வர்றாங்க. அவன் ரட்சிப்புக்கு ஏற்ற வசனத்தை அவன் பேசுகிறான். எல்லாரும் மனதிலே குத்தப்பட்டு தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே 120 பேருக்கு நடந்த அதே அனுபவம் அந்த கொர்நேல் வீட்டிலே நடக்கிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு. ஏன் இன்னைக்கு நடக்கக்கூடாது சார்? இங்க அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நடந்தது போல அந்த 120 பேருக்கு அந்த பிளந்த நாவை போல அந்த அபிஷேகம் இறங்கினது போல கொர்நேலி வீட்டிலே இறங்கிச்சான். முழங்கல் பண்ணிட்டு